அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தில் தெளிவும், உங்கள் மனதிற்குள்ள ஒரு சாந்தியும், உங்களுடைய ஆன்மீகத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சியும் தர வேண்டும் என்பதாகும். அதனால் இது ஒரு சர்ஃபேஸ் லெவல் அட்வைஸாக இல்லாமல் உங்களுக்குள் இருக்கும் உள்ளுணர்வோடு உங்களுடைய மனதை தொடர்பு படுத்தும் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த சேனலில். அதன்படி இந்த வார தலைப்பு, இறந்த ஆத்மாக்கள் நம்மை சந்திக்க அடிக்கடி வருவார்களா, எத்தனை முறை வருவார்கள் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக நான் வீடியோக்கள் போட்டிருந்தாலும் புதிதாக உங்களுக்கு நிறைய கேள்விகள் வர்றதுனால நான் அந்த கேள்விகளை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நோக்கம் உள்ளது. இப்போ இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்னோட உள்ளுணர்வு சொன்னதுனால இதை நான் போடுறேன். யாருக்கும் இந்த பதில் தேவைப்படுகிறது. இறந்தவர்கள் அடிக்கடி நம்மை பார்க்க வருவார்களா, எத்தனை முறை வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு எளிமையான, ரொம்ப வலிமையான ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது உங்கள் கையில் ஒரு ரேடியோ வச்சுருக்கிறீங்க, சரியா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனல் ரேடியோ மிர்ச்சியை டியூன் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை ஒரு பக்தி சேனல் டியூன் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அந்த பாட்டு கேட்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ எப்போ பாட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிட்டுருக்கும்போது இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு பஸ்லையோ அப்படியே அந்த ரேடியோ வச்சு கேட்டிருக்கீங்கன்னு வைங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, போகிற வரையில் ரேடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் தூரம் கழித்து உங்களுடைய எந்த இடம் போகணுமோ அந்த இடம் வந்துருச்சு. அந்த இடத்துல இறங்கி மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. இப்போ அதே ரேடியோ கேட்குது, அதே சேனல் கேட்குது. இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணீங்க இல்லையா உங்கள் ரேடியோவை, அதே ரேடியோ ஸ்டேஷன் கேட்குது இல்லையா? இப்போது அந்த ரேடியோ சேனல், ரேடியோ மிர்ச்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுவும் உங்கள் கூட வந்ததா? கூட வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் கூட வந்ததா? நீங்கள் லிசன் பண்ணக்கூடிய ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகருகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ப்ராட்காஸ்ட், அந்த சேனல்ங்கிறது இந்த இடத்துலையும் இருக்குது, அந்த இடத்துலையும் இருக்குது. அது ஒன்றும் இந்த இடத்துலேருந்து உங்களோட அந்த இடத்துக்கு வரல. கரெக்டாக? இப்படித்தான் இறந்தவர்களுடைய தொடர்பும் நிகழ்கிறது. அதாவது நம்ம அன்புக்குரியவர்கள் நம்ம இந்த உடலில் இல்லாமல் அவர்கள் உருவமற்ற ஆத்மசக்தியாக மாறும் பொழுது நம்ம பொதுவாகவே அவர்களை ஒரு குரலாக, ஒரு வடிவமாக, இல்லை அவங்களோட ப்ரெசன்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அவர் இருக்கார், எங்கூட வர்றாரு அப்படின்லாம். அதனால தான் இப்போ நான் ஒரு புது ஊருக்கு போயிட்டேன்னா அவங்களுக்கு என்னோடய அட்ரஸ் தெரியுமான்னு கேட்குறது, நான் ஒரு புது வீட்டுக்கு போயிட்டேன்னா எங்கூட அவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் தேவையற்ற கேள்வி. இது புரிதலின்மையிலிருந்து வருதுங்க. உண்மை என்னென்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய ஆத்மா என்பது ஒரு உருவமற்ற ஆத்மசக்தியாக தான் இருக்கும். அவர்களுக்கு நேரம் அப்படிங்கிறதோ, தூரம் அப்படிங்கிறதோ, இல்லது பிரயாணம் அப்படிங்கிறதோ ஒரு தடையாக இருக்காது. ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போது கேள்வி என்னென்னா, அவங்க எங்கூட இருப்பாங்களா, எங்கூட வருவாங்களான்றதல்ல, நான் அவர்களை புரிந்து கொள்ளும் அலைவரிசைக்கு என்னை டியூன் பண்ணியிருக்கிறேனாங்கிறது மட்டும்தான். இப்போது உங்களுக்குள்ள ஒரு அலைன்மெண்ட் இருக்குது. உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு உற்சாகமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, ஆனந்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவரை இயற்கையாகவே புரிந்து கொள்ளும் அலைவரிசையில் இருப்பீர்கள். ஒரு ரேடியோ சேனலை ஆன் பண்ணுற மாதிரி எந்த இடத்துல ஆன் பண்ணாலும் அது கேட்கும். இது அவர்கள் ஒரு இடத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. இறந்தவங்க அடிபட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துலையே சுற்றிட்டு இருப்பாங்களா, நான் என் புது வீட்டை மாற்றிட்டேன், பழைய வீட்டில் போய் தான் பரிகாரம் பண்ணணுமா, இந்த கேள்வியெல்லாம் இந்த புரிதலின்மையிலிருந்து தான் வருதுங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்கள் டிவி எடுத்துகிட்டு போய் டிவி ஆன் பண்ணிங்கனாலும் அந்த இடத்துலையும் சன் டிவி எடுக்கும், பழைய டிவிலையும் சன் டிவி எடுக்கும், புது இடத்துலையும் சன் டிவி எடுக்கும். சன் டிவிக்கு இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் உங்களுடைய இறந்தவர்களோ அன்புக்குரியவர்களோட தொடர்பும் தொடர்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களுடைய அலைவரிசைக்கு நீங்கள் டியூனாக இருக்கும்போது அவர்களை உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் பயத்தோடோ இல்லை டெஸ்பரேட்டாவோ அங்கலாய்ப்போடு அவங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரியும், உங்களுடைய உணர்வுகள் தெரியும், உங்களுடைய பிறப்பின் நோக்கம் தெரியும். அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இடம் சார்ந்ததல்ல, அலைவரிசை சார்ந்தது. புரியுதுங்களா? அதனால் இந்த குழப்பமே தேவையில்லை. எத்தனை முறை வருவாங்க, அவங்கள அவங்க இருந்தால் தான், நான் ஃபீல் பண்ணினா தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் அவர்களை உருவமாக, குரலாக, ஒரு வடிவமாக மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போகணும் இப்படியெல்லாம் பார்க்குறீங்க. அதையும் தாண்டி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் அதிக அலைவரிசையில் இருந்தீங்கன்னா தான் அந்த வழிகாட்டுதல் என்பது எவ்விதமாக வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. அது ஒரு மனிதன் மூலமாக வரலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமைகிறதன் மூலமாக அது வரலாம். இப்படி பலது இருக்குது. பட்டாம்பூச்சியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது.
காக்காய் சாப்பாடு எடுத்துருச்சுனே பார்த்துட்டு கூடாது. அப்போ அதோடு போயிடும். புரியுதுங்களா? காக்கா சாப்பாடு எடுக்கலைன்னா அவங்க நம்ம கோவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தோடு போய் விட்டுரும். அதனால் இறந்தவர்கள் தொடர்பை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இடமோ தூரமோ ஒரு பொருட்டல்ல, நேரமும் ஒரு பொருட்டல்ல. ஒரு ரேடியோவை வந்து நீங்கள் அதனுடைய கரெக்ட் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணிங்கன்னா அந்த சேனல் எடுக்கும். அது மாதிரி தான் நீங்கள் அவரை புரிந்து கொள்ளும் அலைவரிசையில் ஒரு ஒருங்கிணைவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மெசேஜ். உங்களுக்கு இது புரிஞ்சுதுங்களா? இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆன்மீக சேனலை தொடர்ந்து பார்த்து வருவதன் மூலமாக தெளிவு ஏற்பட்டிருக்கிறது, மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய குறைகள் என்பது களையப்பட்டிருக்கிறது என்பது உண்மையானால் இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும், இல்லது ஒரு பொருளாதார வகையில் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வு விரும்பும் பட்சத்தில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். இது எதையும் கட்டாயமாகவோ இல்லது வந்து தானமாகவோ தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மாற்றத்திலிருந்து தாருங்கள். என்னுடைய டீச்சிங்ஸ்க்கு வந்து அந்த வலிமை உண்டு. மாறினீர்கள் என்றால் உங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. இப்போ இது தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமாக எனக்கு நிறையா கேள்விகள் இருக்குது. உங்களோட வீடியோ பார்த்தும் எனக்கு சில விஷயங்களில் வந்து ஆறுதல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். சரிங்களா? அதன் பிறகு அதுக்குரிய தெளிவுகளை நான் உங்களுக்கு தர்றேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நான் கவுன்சிலிங்க்கு ஒரு குறிப்பிட்ட டைம் புக் பண்ணி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். கவுன்சிலிங் என்பது கட்டணத்துக்குரியது. சரிங்களா? என்னுடைய வீடியோக்கள் இலவசமானது. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.